ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ திஸ் இஸ் சிந்து. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீக்கெண்ட் எபிசோடு. ஸோ இந்த எபிசோடு ஏன்டா பார்த்தோமோன்னு இருக்குங்க மக்களே. சீரியஸாக சொல்கிறேன், என்னால் முடியல சுத்தமாக. பார்வண்டு கமருதன் பற்றி தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம வந்துட்டு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வெள்ளிக்கிழமை எபிசோட் காமிக்கிறாங்க. ஃபுல்லாக பார்வண்டு கமருதன் சண்டை போட்டாங்க இல்லையா, அது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு கமருதீன் நிறையா முட்டாள்தனமான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற அப்படி. அதாவது பார்வதி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீ வந்துட்டு ஒரு ரொமான்டிக்காக மட்டும்தான் என்கிட்ட பேசுகிற, கேமை பற்றி எதுவுமே என்கிட்ட பேச மாட்டேங்கிற, என்ன பிரச்சனை அப்படின்லாம் கேட்குறாங்க. அதுக்கு கமருதீன், அப்போ நான் ரொமான்டிக்காக இருக்கேன், அப்போ நீ என்னை என்ன போர்ட்ரே பண்ணுற, அப்போ நான் ரொமான்டிக்காக மட்டும்தான் இருக்கிறேன்னா, நான் வந்துட்டு கேமை பற்றியும் பேசிட்டு தான் இருக்கிறேன், உனக்கு அப்படி தோணுது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. என்னை வந்துட்டு உன்னை பார்த்தாவே எனக்கு வில்லனிக்காக தெரியுது. எனக்கு வந்துட்டு இந்த ஆபாச குறியீடு சொன்னேன்ல, நீ வாட்டர் மெலனை வந்துட்டு போட்டுவிட்டேல, அதே மாதிரி எனக்கு வந்துட்டு உன்னை அப்போ இருந்தே என்னால் வந்துட்டு உங்கள்கிட்ட நெருங்க முடியல, எனக்கு உன்னை பார்த்தாவே பயமாக இருக்குது, நீ கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், யாரை வேணாலும் எப்படி வேணாலும் கீழே தள்ளுவேன்னு இவ்வளவு கேவலமாக ஒரு பொண்ணை எப்படி பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசிட்டு அப்படி நம்ம கமருதீன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமும் வந்துட்டு நம்மளோட பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி பேசினா என்னால் எப்படி வந்துட்டு உங்களோட பேசுகிற முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு, பேசாத அப்படின்னு சொன்னங்காட்டி கமருதீன் வந்துட்டு இதை விட பல மடங்கு கேவலமாக பேசினதுனால பார்வதி போயாச்சு. இதுதான் காமிச்சாங்க. ஓகேங்களா. ஸோ இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, அந்த செகண்ட்ஸில் நான் நின்றுருப்பேன் அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் ஆகி இப்போ கடைசி எண்டில் ஒரு பிரேக்கப் ஆன மாதிரியே முடிஞ்சு போச்சு. காலையில் வர்றாருங்க. சாட்டர்டே எபிசோடு ஸ்டார்ட் ஆகுதா. அரோராவுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்துட்டு, கவலைப்படாதீங்க அரோரா, நம்ம விஜேஎஸ் கவலைப்படாதீங்க அரோரா, டோன்ட் வரி அப்படின்னு ஒரு ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா. அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேங்க மக்களே, அரோராவுக்கு பேரண்ட்ஸ் இருக்குது. அவங்களோட லைஃப்பை இண்டிபெண்ட்டாக வாழணும், சுதந்திரமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்திருக்காங்க. ஓகேங்களா. அவங்களுக்கு பேரண்ட்ஸ் இல்லாமலாம் அது இருக்காது. இது ரொம்ப ஃபால்ஸு. அவங்களுக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அவங்களுக்கு பேரண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு நம்ம விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. நெக்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஸோ இவங்க வீட்டார்கள் வந்தாங்க, குடும்பத்தவங்க வந்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு இந்த கேம் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சில பேர் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து யார் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கமருதீன் பார்வதியை கழுவி கழுவி ஊத்துறாரு. அதாவது அவங்க பர்சனலாக பேசின விஷயத்த ஓப்பனாக வீக்கெண்டில் வந்துட்டு ஓப்பனாக உடச்சி பேசுகிறாரு. இது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயம். அதாவது நான் உங்கள்கிட்ட பழகிறதுனால நான் பெண்மையாக உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. கமருதீன், உங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? நான் கேட்டே ஆகணும். உங்களுக்கு சத்தியமாக அறிவுன்னு ஒன்று இருக்குதா இல்லையா? எங்கே எப்போ எப்படி பேசணும்னு உங்களுக்கு சத்தியமாக தெரியாதா? இல்லை நான் கேட்குறேன். சரி, ஓகே, அது நடந்துச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்வதி அதுக்கு திரும்பி வந்து, எனக்கு கமருதீன் வந்துட்டு அவர் தான் ப்ளே பாய், நீங்கள் ப்ரொமோலேயே பார்த்துருப்பீங்க, அவர் தான் ப்ளே பாய், அவங்க தான் ஒரு ஹீரோயிக் மெட்டீரியல், நாங்கள் தான் ஒரு வில்லனிக் மூடு, அவங்க வந்துட்டு அவங்க அப்படி இருக்கிறதுனால ஒரு சாக்லேட் பாயாக இருக்கிறதுனால நாம் போய் விழுகிறோம் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சிலே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பேசினாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பெரிய கான்வர்சேஷன் போச்சு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் திவ்யா வந்துட்டு பேச சொல்கிறாங்க. திவ்யா வந்துட்டு கமருதீன்கிட்ட ஒரு நல்ல சேஞ்ச் இருக்குது, எங்கிட்ட வந்துட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு போனதுக்கப்புறம் எங்கிட்ட சாரி கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து விக்ரம், கமருதீன்கிட்ட ஒரு சேஞ்சஸ் இருக்குது, ஸோ இப்போல்லாம் பார்வதியை வந்து எகென்ஸ்டாக பேசுகிற அப்படி, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். ஓகேங்களா. தென் அரோரா. ஸோ இந்த விஷயத்தில் எனக்கு சத்தியமாக அரோராவை பிடிக்காது, எப்போவுமே எனக்கு பிடிக்காது. ஆனால் கமருதனை பற்றி ஓப்பனாக உடைச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட், ஓப்பனாக உடைச்ச ஒரு பாயிண்ட் எனக்கு சூப்பராக இருந்துச்சு. அந்த பாயிண்ட்டு எனக்கு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு, அதாவது மொத்தமாக சொல்லிட்டாங்க, எனக்கு வந்துட்டு இப்போ ஃபினாலே வீக் வர்றதுனால எல்லாருமே ஒரு குட் மூவில் இருக்கணும்னு சொல்லிட்டு நடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அது யார் அப்படின்னா, குயிக்காக சேஞ்ச் ஆக முடியாதுங்க சார் யாருனாலேயே, அது நீங்களே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ஒரு அரோரா வந்துட்டு ஞாபகம் வச்சுட்டு அந்த பாயிண்ட்டை எங்கே பேசணுமோ அங்கே பேசுனாங்க. ஆக்சுவலி எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு உண்மையாலுமே அரோராவை
எப்போவுமே பிடிச்சது கிடையாது. இந்த வீக் இந்த பாயிண்ட்டை கரெக்டாக கமருதனை பற்றி சொன்னோன்னையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா, கமருதீன் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு ஒஸ்ட்டு, ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லவரே கிடையாது, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட்டுன்னு சொல்லிடுறேன். ஸோ கமருதன் வந்துட்டு திவ்யா கிட்ட சாரி கேட்டது வந்துட்டு எனக்கு ஃபேக்காக தெரிஞ்சுது. ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாங்க. கரெக்டு தான். நீ எப்போ திருந்திருக்க? நீ திருந்தினா இப்படி ஓப்பனாக வந்துட்டு இந்த மாதிரி வீக்கெண்டில் எவனாவது பேசுவான்? நான் பர்சனலாக பேசினதை இல்லை, நான் கேட்குறேன். நீ பார்வதிக்கு பின்னாடி என்னென்ன பேசியிருக்குன்னு எங்களுக்கு தெரியும், ஓகேவா? பார்வதி கூட இப்போ கூட நீ பார்வதி வந்துட்டு டவுன் தான் பண்ணியிருக்க. நீ அப்பெல்லாம் பண்ணல, டவுன் தான் பண்ணியிருக்க, சரியா? இதெல்லாம் நடந்திருக்கு, ஓகே? அந்த பொண்ணு அந்த பாயிண்ட்டை கரெக்டாக எடுத்து வைக்குது. அப்புறம் வினோத்தை பற்றியும் சொல்லுது, பாரு பற்றியும் சொல்லுது. ஏன் அவன் வினோத், பாரு அண்ட் கமருதனை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க 3 பேர் தான் ஃபைனல்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்க மைண்டுக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்று சொல்கிறேன், அரோரா மாதிரி இருக்கிற பொண்ணுங்க கண்டிப்பாக பொழைச்சிக்குவாங்க. இப்போது வாயாடி பொண்ணுங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, கஷ்டம். ஏன் தெரியுமா? அவங்க ஓப்பனாக உடைச்சிருவாங்க. இந்த மாதிரி யார் கெட்டவங்க யார் நல்லவங்கன்னு பிரித்து பார்க்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு, ஓகேவா? வாய் இருந்தால் மட்டும் பிழைக்க முடியாது, கொஞ்சம் புத்தியும் வேணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வரேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ மறுபடியும் கமருதீன் கையை தூக்குறாரு. அப்பா உட்காருப்பா, நான் வந்துட்டு பிரேக் விட்டுட்டு வரேன்னு சொல்லி மொக்க கொடுத்துட்டு விஜேஎஸ் கிளம்பிட்டாரு. பிரேக்கில் அரோரா கிட்ட, அதாவது ஹர்ட் பண்ணணும் இல்லையா? இப்போது இந்த பொண்ணு ஒரு பாயிண்ட் சொல்லிருச்சு, அப்போ கமருதனுக்கு என்ன வரும்? கமருதனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஹர்ட் பண்ணணும் இல்லையா? இப்போ வந்துட்டு சுபிக்ஷாவை ஹர்ட் பண்ணல, புரியுதா உங்களுக்கு? சுபிக்ஷாவை ஹர்ட் பண்ண மாட்டார். யாரை ஹர்ட் பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளோட அரோராவை ஹர்ட் பண்ணுறாரு. அதாவது என்ன சொல்லி ஹர்ட் பண்ணுறாருன்னா, இப்போ இவங்க வந்துட்டு எங்கூட இருக்கிறப்ப இதை சொல்ல மாட்டாங்க, வீக்கெண்டானா எந்த இடத்துல எங்கே சொல்லணும்னு தெரியுது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறதுனால இப்போ எஃப்ஜே இவங்கனால போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னையும் திவ்யா வந்துட்டு வருவாங்க, ஓகேங்களா? ஸோ அரோரா சொல்கிற பாயிண்ட்டை வந்துட்டு நான் வந்துட்டு தப்புன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வந்துட்டு அதே மாதிரி உங்களை வந்துட்டு நான் வந்துட்டு தப்புன்னு சொல்ல முடியாது. அது அவங்களோட ஒப்பீனியன் சொல்லி முடிச்சிருவாங்க. இடையில வந்துட்டு பார்வதியும் வந்துட்டு சொல்லுவாங்க, நாளையில் வந்துட்டு ஓட்டு வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்வதி வந்துட்டு நடுவில் சொல்லுவாங்க. விஜய் சென்டர் ஆயிடுவார். நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வரும், சரி இவங்க வீட்டாருக்கு பதிலாக இவங்க, அதாவது இந்த வீட்டிலேருந்து வந்தாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு பதிலாக இவங்க வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒப்பீனியன் வச்சாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் என்ன தெரியுமா? ஸோ இவங்க வீட்டிலேருந்து வந்துட்டாங்க, நீ இவங்க கேம் ஓவர், இவங்க நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே யார் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னா, முக்கியமாக கமருதீன், அரோராவோட கேம் முடிஞ்சுது, இனி வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகலாம். அதுக்கு காரணம் என்னத்தை எடுத்து வைக்கிறாரு அப்படின்னா, துஷார். அவர் என்ன கண்டெஸ்டில் சொல்ல வந்தார் அப்படிங்கிறதே தெரியாமல் பைத்திய மாதிரி வளர்னார். ஒன்றும் இல்லை, டிபெண்டன்ட் கேம் விளையாடுதுங்க சார், இனிமேல் அந்த டிபெண்டன்சி வந்து யாருக்கிட்டையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், இனி அந்த கேம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், அந்த பொண்ணோட கேம் ஓவர் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நம்ம ஒத்துன்னு இருந்திருக்கலாம். துஷார்னு ஒரு பேர் எழுத்து, அந்த துஷார்னு பேர் எழுத்த யாருக்கு ஹர்ட் ஆகும்? அரோராவுக்கு ஹர்ட் ஆகும். நான் சீரியஸாக சொல்கிறேன், நான் அரோராவோட ஃபேனெல்லாம் கிடையாது, எனக்கு அரோராவை இன்னுமே பிடிக்காது. பட் இந்த விஷயத்தில் வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் கமருதனை பற்றி சொன்னோன்னையும் கமருதன் வந்துட்டு அட்டாக் பண்ணுறாராம் அரோராவை. அது சொன்னோன்னே அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே கண் கலங்கிருச்சு, அஃபண்ட் ஆயிருச்சு, எல்லாமே பண்ணிருச்சு. அப்புறம் விஜய் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அஃபண்ட் ஆகாதீங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன், துஷார் போனதுக்கு அரோரா காரணம் இல்லை அப்படின்ட்டு. பட் வந்துட்டு அந்த பொண்ணு அதான் அது எப்போவுமே அழுது சீன் போடும், அது அழுதுட்டு இருந்தது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு விக்ரம் வந்துட்டு திவ்யாவை சொல்ல சார், அவங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு கன்வே பண்ணுறப்போ, ஒரு சண்டை போடுறப்போ அது வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு பாயிண்ட் வந்துட்டு ஒரு பாயிண்ட் அப்போஸாக எடுத்து வச்சா அவங்களால ஏற்றுக்க முடியலன்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான், அது கரெக்டு தான், ஓகேங்களா? இதே மாதிரி திவ்யாட்ட கேட்குறப்போ, ஸோ விக்ரமோட கேம் ஓவர்ன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இவ்வளோ நாளாக அண்ணன் தம்பின்னு பழகிட்டு திடீர்னு வந்துட்டு இப்போ ஒரு பாயிண்ட் நேற்றுலேருந்து நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க போகணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த பாயிண்ட். ஆனால் அவங்க இந்த அளவுக்கு நீட்டமாக பாரு விஜய் அப்படிம்பாரு. ஸோ சுற்றி வளைச்சி பேசுவாங்க, அவங்க தான் தெரியுமே A to Z போகிறதுக்குள்ளாரையும் 40 பக்கம் எழுதிடணும், ஓகேங்களா? அதுதான் அவங்களோட வே ஆஃப் கன்வேயிங் டு த விஜேஎஸ் எப்போவுமே.
ஸோ அவரே அந்த மாதிரி காமெடி பண்ணி கலாய்ச்சி விட்டாருன்னு வைங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பார்வதி வந்துட்டு சுபிக்ஷா அண்டு சபரிஷை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கனி இந்த கேம் ஓவர் அப்படின்னா இந்த கேம் ஓவர் அப்படின்னா சாண்ட்ராவாமா, அதுக்கப்புறம் அமிதாமா அண்ட் தென் பாருவாமா. ஸோ பாருவை சொல்கிறப்ப எனக்கே சிரிப்பு வந்தது. சரி ஓகே ஃபைன், இப்படியெல்லாம் நடந்துட்டு இருந்தது ஓகேங்களா. ஸோ இந்த 3 கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ எல்லார்த்த பற்றியும் அங்கேயே வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆன மாதிரி தான் இருந்தது எல்லாருமே ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரோஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் போல் அந்த ப்ரொமோலேயே பார்த்துருப்பீங்கல்ல, வேலை செய்யாததுக்கு ரோஸ்ட் கிடச்சிருக்கு பாருக்கும். தென் வந்துட்டு அமித் அண்ட் சாண்ட்ரா கிச்சன் டீம் ஓகேங்களா. பாருக்கு தான் பயங்கர ரோஸ்ட்டு, நீங்கள் வேலை செய்யவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலி அவங்க வந்துட்டு ப்ரொமோவில் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆக்சுவலி விஜே சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் எனக்கு தப்புன்னு தோணுச்சு. அது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு வேலை செஞ்சு நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னது அது ரொம்ப தப்பு விஜய் சார். அவங்க வேலை செஞ்சுருக்குறாங்க, நீங்கள் வேலை செய்யறதுக்கு கஷ்டப்படுறீங்க, முன்னாடி உங்ககிட்ட போராட வேண்டியதாக இருக்குது, அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டதெல்லாம் கரெக்ட் ஓகேங்களா. அது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. பட் வேலை செய்யறத நாங்கள் பார்க்கவே இல்லைன்னு சொன்னது தான் தப்பு. அந்த எபிசோடு ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஓகேங்களா. முடிஞ்சுதா. நெக்ஸ்ட்டு எவிக்ஷன் நடக்கிறப்போ கமருதீன் மட்டும்தானே வந்துட்டு எவிக்ஷனில் இல்லை, அவங்கள தனியாக உட்கார சொல்லிட்டாங்க. கமருதீன் உங்களுக்கு வந்து யார் பிடிக்கிறோ 2 பேர் சொல்லுங்கள், ஸோ அவங்கள வந்துட்டு ஒருத்தரை நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். உடனே கமருதீன் யார் சொன்னார் தெரியுங்களா, பாருவாமா. அதாவது கிழிச்சு நாராக தொங்க விட்டுட்டு பாருன்னு சொல்கிறாரு. இந்த அம்மா ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகுது. இந்த அம்மா மட்டும் இல்லை, நாமளும் ஷாக் ஆனோம், அங்கே ஹவுஸ் மேட்ஸும் ஷாக் ஆனோம், அங்கே இருக்கிறவங்களும் ஷாக் ஆனோம். விஜேஸ் அப்படின்னு சிரிக்கிறார் வழக்கம் போல். அந்த பொண்ணு அதுக்கப்புறம் போங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அப்படி ஓகேங்களா. போனோடனே அவன் பக்கத்தில் உட்காந்துக்குச்சு. எனக்கு சத்தியமாக பிடிக்கவே இல்லை பாரு. ஒரு பொண்ணுனா ஃபஸ்ட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும். அந்த வீட்டில் யார் பேசுனா என்ன, பேசலினா நமக்கு என்ன, கேம் தானே முக்கியம். நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க பாரு, யூ ஆர் த பாருமா, உங்களுக்காக நாங்கள் இருக்கோம், இவ்வளோ சப்போர்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ பேர் ஓட்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது யாருக்காக சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்கள் எங்களை டிஸப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்க இல்லையா. பாரு, நீ பாருமா, கொஞ்சம் உன்னோட கேமை பாருமா. நீ கேமை பார்க்கலைன்னா அவுட்டு, கமருதினாலேயே நீ முடிஞ்ச. உனக்கு எப்படி நீ வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டான ஒரு கேள், ஒரு இண்டிபெண்ட் கேள், உனக்கு ஏன் இந்த எமோஷனல் லூப் ஆகிட்டே இருக்குது? எதுக்கு ஒரு கமெண்ட்டில் கூட நான் படித்தேன், நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ணியிருந்தார், லூப் ஆகிக்கிட்டே இருக்குது அந்த பொண்ணுக்கு. உடனே அவன் ஹர்ட் பண்ணுறான், ஆனால் வந்து அவன் ஓகே அவன் பேசக்கூடாதுன்னு நினைப்பா, ஆனால் அவன் இழுப்பான், ஏதாவது சொல்லி இழுப்பான், இந்த பொண்ணு போகுது. இதே தான் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த வீக்கெண்ட்லேயே கிழிச்சு நார தொங்க போட்டுட்டு அவன் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சது யார் 2 பேர் அப்படின்னா பாரு. என்னடா நினைச்சிட்டு இருக்கிற, எங்களெல்லாம் பார்த்தா முட்டாளா தெரியுதா? கமருதீன் சத்தியமா சொல்றேன், உங்களை மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஒரு மென்டாலிட்டியான ஒரு பர்சனை நான் பார்த்ததே இல்லை. ஐயோ கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பாரு, இது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பு. அவன் கேம் விளையாடுறான், நீ இன்னும் அவனை நம்புறியேம்மா. அங்கே நான் இருந்திருந்தா கூட நன்றி வணக்கம் என்னை சேவ் பண்ணதுக்கு, நீங்கள் உங்கள் கேம் விளையாடுங்க, நான் எங்கள் கேமை விளையாடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேனே. இல்லை நான் இல்லை, சரி என்னை விடு, அங்கே என்னை விட சின்ன பிள்ளையா இருந்தாலும் அதுதானே சொல்லியிருக்கோம். எப்படி உனக்கு இந்த எமோஷனல் லூப் ஆகிக்கிட்டே இருக்கு? அவன் அவ்வளோ கழுவி ஊத்துறான், உன்னை ஒரு பொண்ணாவே அவன் மதிக்கல, அசிங்கப்படுத்துறான், ஹவுஸ்மேட்ஸ் அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துறான், எல்லாரும் சிரிக்கிறாங்க, விஜேஸ் முதல் கொண்டு சிரிக்கிறாரு. ஆனால் நீ போய் உழுகுறிய மறுபடியும். தேங்க்யூ என்ன தேங்க்யூ? உனக்கு எதுக்கு அது? செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான்ப்பா முக்கியம் லவ்வை விடவே. எனக்கு சத்தியமாக என்ன சொல்கிறதுனே தெரில பாரு. ஐ எம் ரியலி டிஸப்பாயிண்டட். ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப டிஸப்பாயிண்டட் ஆயிடுச்சு. என்னடா இந்த பொண்ணு இப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஏமாத்துறான்னு பச்சையா தெரியுது. போய் என்னத்த நம்ம சொல்றது சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அப்படி இழுக்கிறான், அது புரியுது. அந்த இழுக்கிறதுக்கு நீ ஏன் போற? உனக்கு என்ன குறைச்சல்? ஃபர்ஸ்ட் எனக்கு மைண்ட் சத்தியமா சொல்ற பிளாக்டு. ஓகேவா? மைண்டு சத்தியமா சொல்ற பிளாக்கே ஆயிடுச்சு எனக்கு.
அதுக்கப்புறமும் மறுபடியும் கான்வர்சேஷன் நடக்குது. நீ என்ன வீக்கெண்டில் இப்படி போய் சொல்கிற, விஜேஸ்கிட்ட இப்படி போய் அட்ரஸ் பண்ணுற, பயங்கரமாக ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கான்வர்சேஷன் நடக்குது. அங்கேயும் இப்படி வர்றான், இப்படின்ட்டு வர்றான். இவன்லாம் மனுஷனே கிடையாது. ஃபஸ்ட்டு சொல்கிறது கேளு. அடிக்கிற மாதிரி உன்னை வந்தான். உடனே வினோத் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு பாத்ரூமுக்கு. சாண்ட்ரா வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிட்டா. இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் நடிக்கிறான்னு உனக்கு தெரியலையா பாரு? எனக்கு கஷ்டமா இருக்கு உன்னை இப்படி பார்க்கறக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ எப்படி இருந்த ஃபர்ஸ்ட் வீக்லாம் சொல்லு. நீ எப்படி இருந்த? நீ இப்ப எப்படி இருக்க? இதே பழைய பாருவா இருந்தா சொல்லு. உனக்கு இந்த எமோஷனல் இந்த வீட்டில் தேவையா? ஒரு இங்க பாரு, நீ ஸ்ட்ராங். உன்னை அழிக்கிறக்காக தான், உன்னைய வந்து அடக்கிறக்காக தான் அவன் உங்ககிட்ட க்ளவ் கேம் விளையாடுறான்னு எனக்கு தோணுது. சப்போஸ் அது உண்மையாக இருந்தாலுமே லைஃப் லாங் இது செட் ஆகாதுமா, நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட விஷயம். மக்களே, இவங்க பண்ணுற கேமுக்கு ஏண்டா இந்த ஏண்டா அதாவது என்ன சொல்கிறது, இவங்க பண்ணுற கேமுக்கு இந்த பாருக்கும் கமருதனுக்கும் எனக்கு நினச்சாவே கோவம் வருது. முக்கியமாக கமருதன் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு பாரு மேலேயும் எனக்கு கோவம் வருது. இவங்க பண்ணுறது வந்துட்டு கரெக்டா? ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மளெல்லாம் பார்த்தா முட்டாளாக தெரியும் போல இவங்களுக்கு. நம்ம வந்துட்டு மாங்குன்னு வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு வீடியோஸ் போட்டுட்டு நம்ம வந்து இவங்களை பற்றி பேசிட்டு, விஜய் சார் வந்துட்டு பார்வதி மட்டுமே கேட்குறாங்கன்னு நம்ம வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கோம். அவங்க கொடுக்குறாங்க பாருங்க ஒரு லவ் கண்டென்ட். அம்மா, லவ் கண்டென்ட்டே எங்களுக்கு பிடிக்கும். எங்களுக்கு பிடிக்காமலாம் இல்லை. ஆனால் எப்படி கொடுக்கணும் லவ் கண்டென்ட்னா? நீங்கள் கொடுக்கறதுக்கு பேர் லவ் கண்டென்ட் இல்லை, டாக்ஸிக். என்னை பொறுத்த வரைக்கும் டாக்ஸிக் மக்களே. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Until then, this is Sindhu. Bye. Take care all.